நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண புகாரில் 27ஆம் தேதி காலை சீமான் நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சீமான் தரப்புக்கு சம்ம நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் 10 மணிக்கு ஆஜராகவில்லை. அவர் இன்று பெங்களூரு சென்று விட்டதாகவும் இது ஏற்கனவே திட்டமிட்ட பயணம் என்றும் தங்கள் தரப்பு ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு நல்க 4 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சீமான் தரப்பில் கோரப்பட்டிருந்தது. இதற்கிடையே இன்று காலை நீலாங்கரைக்கு அவருடைய வீட்டின் வாயிலில் சென்ற காவல்துறை அதிகாரிகள் சம்மன் நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியிருந்தார்கள். இந்த சம்மன் நோட்டீஸை சீமானுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்த நபர் கிழித்தெறிந்தார். இந்த காட்சிகள் வெளியான நிலையில் தற்போது இது குறித்து தகவல் அறிந்த காவலர்கள் விரைந்து வந்து அந்த நபரை அங்கிருந்து இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர்கள் காட்டக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நபர் தற்போதும் அங்கு ஒத்துழைக்காமல் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிகாரிகள் அவரை இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது சென்னை நீலாங்கரை அருகே காவல்துறை மற்றும் சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் சம்மனை கிழித்த நபர் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சீமான் வீட்டிற்கு தற்போது காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டு காவலாளி போலீசாருடன் மல்லு கட்டக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் சம்மனை கிழித்த அந்த காவலரை தற்போது அங்கிருந்து கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த சம்மனில் அவர் நாளை வந்து உடனடியாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஒட்டப்பட்டிருந்தது. இது ஒருவேளை நாளை அவர் ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படுவாரா, செய்யப்பட மாட்டாரா, அல்லது வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில்தான் திடீரென்று சீமான் வீட்டிற்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த காவலாளி அந்த சம்மன் போஸ்டரை கிழித்த அந்த காட்சிகளை நம் முதல் காட்சியாக சத்தியம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். தற்போது அந்த காவலாளியை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டு காவலாளி போலீசாருடன் மல்லு கட்டக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அவர் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்.